வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜர்னி எனும் பயண நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை. 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும். அந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது. கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் என்றார். இதுவரையில் நான் ரஷ்யாவுக்கு போனதே இல்லை. முதல் முறையாக என்னை ரஷ்யாவுக்கு அழைத்து போனவர் நம்முடைய முனைவர் ஜின்னா அவர்கள் தான். அதை தாண்டி இன்னொரு நாட்டிலே ஹலால் மாநாடு, உலகத்தின் பல நாடுகளில் இருந்து பெரிய பெரிய ஆளுமைகள், அதிகாரிகள், தொழிலதிபர்கள், வணிகர்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த 14ஆம் தேதி திருடு போனதை அடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்ட போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்தனர். அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனைப்பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது, வானர்பேட்டை அலைன் வீதியை சேர்ந்த சொம்பு என்கிற சஞ்சய், முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த சிவக்குமார் என்பதும், லாஸ்பேட்டையில் 2 இடங்களிலும், ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் 1 இடத்திலும் என மொத்தம் 3 இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளது. அரவிந்தர் ஆன்மீக வழியை பின்பற்றி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிர்ரா அல்பாசா புதுச்சேரி வந்து ஆசிரமத்தில் தங்கினார். அவர் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் நகரை ஏற்படுத்தினார். அவரை பக்தர்கள் ஸ்ரீ அன்னை என்றே அழைக்கின்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள அரவிந்தர் வாழ்ந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த மிர்ரா அல்பாசா கடந்த 1973 ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி மகா சமாதி நிலையை அடைந்தார். அவரது மகா சமாதி தினத்தன்றுதான் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக நின்று சென்று ஆசிரமத்திற்குள் அன்னை மகா சமாதியில் மலர்கள் தூவி வழிபட்டனர். அங்கு கூட்டு தியானமும் நடைபெற்றது. மேலும் பக்தர்களும் வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் அன்னை சமாதியை வழிபட அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஸ்ரீமன் ராமச்சந்திரா ராஜா ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேரு வீதியில் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று சிறந்த சைவாகம தொண்டிற்கான விருதினை திருக்கண்ணங்குடி பகுதியைச் சேர்ந்த பாலமணி சிவாச்சாரியார், காரைக்கால் பகுதியை சேர்ந்த சர்வேஸ்வர சிவாச்சாரியார் மற்றும் பல்வேறு சிவாச்சாரியார்களுக்கு சிறந்த ஆலய கைங்கரியம், சிறந்த ஆன்மீக பணி, ஆலய நித்திய பூஜையில் இசை அர்ப்பணிப்பு உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார். இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MCP பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் விதிமுறைகளை மீறி அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவையில் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் சட்டத்துக்கு புறம்பாக தனியாருக்கு விற்கப்படுகின்றன. சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதற்கான விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் வெளிமாநில தொழிலதிபர்களுக்கு வழங்கப்படுகிறது. துணைநிலை ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி அரசு நிலங்களை விற்கக்கூடாது. ஆனால் புதுவையில் விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவது தொடர்கிறது. அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதை துணைநிலை ஆளுநர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.
கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். மக்களவைத் தேர்தலில் பணி செய்த போலீசாருக்கு தேர்தல் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள், எம்டிஎஸ், எல்டிஎஸ், யுடிசி ஆசிரியர்கள் என பல துறை ஊழியர்கள் பணியாற்றினர். தேர்தல் பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் சட்டம் ஒழுங்கு, ஊர்காவல் படை, IRPN உள்ளிட்டோருக்கு இதுவரை தேர்தல் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இதுபோல் 2 ஆண்டிற்கான சீருடைக்கான நிலுவைப் பணம் மக்களவைத் தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. சீருடைக்கான நிலுவைத் தொகை, தேர்தல் ஊக்கத்தொகை எப்போது வழங்குவீர்கள் என போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் நவீன வசதிகளுடன் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். டியோ ஹீலிங் தெரப்பி மையமானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் தனது கிளையை புதுச்சேரியில் விரிவாக்கம் செய்யும் வகையில் புதுச்சேரி அடுத்த கிருஷ்ணா நகரில் அதிநவீன வசதிகளுடன் குழு அறையுடன் கூடிய டியோ ஹீலிங் தெரப்பி மையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார். தொடக்க விழாவிற்கு வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பங்குதாரர்கள், ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமான பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சார் கிட்ட வாங்க. புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து நடத்திய ஆணழகன் போட்டியில் சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து மிஸ்டர் புதுச்சேரி 2024 போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 56 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். மேலும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். Back down with your arms to your combo. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் மின்னல் TV செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.